வழங்கி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் தலைவர், இன்னைக்கோ நாளைக்கோ தலியில் ஒரு சட்டமன்ற வேட்பாளரை அறிவிக்க போகின்ற நம்முடைய நாராயணன் அவர்களே, மற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய குறிக்கோள் இந்த தமிழகத்திலே இருக்கிற இந்த தீய சக்தி குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் இல்லை, மத்தியில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய சவாலாக இருக்கிறது இந்த திமுக. இவங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இன்னைக்கு நம்முடைய ஜனநாயக கூட்டணி வேலை செயல்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்கள் இருக்குது, எவ்வளவு முதலமைச்சருக்கு இருக்கிறாங்க, அவரவர் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி செய்வாங்க. ஆனா தமிழகத்திலே மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்குமே இல்லை. இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ கொலைகள், அதிகமான கொலைகள், 7,000 மேல கொலைகள் நடந்த ஒரு மாநிலம்னா அது தமிழகம். ஒரு 8,000 மேல பாலியல் தொல்லை, 2 வருஷத்து குழந்தையில இருந்து 70 வருஷம் பாட்டி வரை நடப்பட்டுக் கொண்டிருக்கிறதுனா ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 6,000 மேல தற்கொலை செய்து கொண்ட ஒரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, 22 லட்சம் கிலோ காஞ்சாவை இந்த மாதத்துல விற்பனை செய்திருக்கிறார்னா இந்த எந்த அளவுக்கு இந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு இந்த மக்கள் மேல அக்கறை இருக்கிறது இந்த ஆட்சிக்கு, இந்த அரசுக்கு என்பது நீங்க எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பீங்க. டிவி தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, நேருக்கு நேரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த ஒசூர்ல எல்லா இடத்துலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாம எல்லாம் இங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிற, இவ்வளவு பேர் நம்மளுக்கு அவரவருக்கு சொந்த சொந்த வேலைகள் எல்லாம் இருக்கும், பிசினஸ் இருக்கும், அவங்க ஒரு தொழில் இருக்கும். ஆனா இவ்வளவு பேர் பொறுப்புல இருந்து நம்மளுடைய குறிக்கோள் என்ன? எப்படியாவது நாம் ஆட்சிக்கு வர வேண்டும், நம்முடைய கட்சியை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது. இன்னைக்கு நம்முடைய என்டிஏ கூட்டணியில நம்ம தலைவர் சொன்னாங்க, அண்ணா பாலகிருஷ்ணன் சொன்னாங்க, நம்ம ஒரு சுமார் ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு முன்னாடி அலையன்ஸ் ஓகே ஆயிடுச்சு. ஆனா எவ்வளவு தொகுதின்னு தெரியாது, எந்த தொகுதின்னு தெரியாம எந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆகட்டும், இன்னைக்கு அமித்ஷா ஆகட்டும், எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சுமூகமா முடிச்சிருக்காங்க. அண்ணா சொன்ன மாதிரி 2 நாளுக்கு முன்ன வரைக்கும் இந்த தொகுதி ஏடிஎம்கே கிடைக்குதா பிஜேபி கிடைக்குதான்ற சந்தேகம் இருந்தது. எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தது. நானும் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன், அண்ணனும் ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஆனா மேல என்ன முடிவு செய்தார் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்ல தெரியும். அந்த முடிவு பிரகாரம் தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை நாம் வந்து வர தேர்தலில் நாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வருஷமா 5 வருஷமா எவ்வளவு போராட்டங்கள் செய்து எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு இது 20 நாள் இருக்குது. அண்ணன் நல்லா சொன்னாங்க, இந்த 20 நாள் நாம் தூங்காம அந்தந்த பூத்துல இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் பெரிய பொறுப்பாளர் இருந்தா, இங்க எல்லாம் யாரும் சாமானியமான ஆளுங்க யாரும் இல்லை. கண்டிப்பாக ஒரு பூத்துல நல்ல சக்தி இருக்கிற ஆளுங்க இங்க இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பூத்துல கண்டிப்பாக 100% நாம ஏதோ 200 ஓட்டு 300 ஓட்டு இல்ல, ஒரு 100 ஓட்டு அதிகமா வாங்க முடிஞ்சா போதும். ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு செட்டப் இருக்குது. இப்போ பிஜேபிக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, பாட்டாளி மக்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது. அதுக்கு மேல நாங்க ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு பண்ணாவே போதும். நம்ம அதுக்கு வேற ஒண்ணு இல்லை. இந்த ஆட்சியில என்னென்ன செய்து கொண்டிருக்காரு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அது வந்து வீட்டுல சொல்லணும். இன்னைக்கு நம்ம நகரத்துல பார்க்கும்போது வேற ஒண்ணு இல்லை, 2 மடங்கு வீட்டு வரி அதிகமாயிடுச்சு.
சொத்து வரி அதிகமாயிடுச்சு, தண்ணி வரி அதிகமாயிடுச்சு, குப்பை வரி போட்டாச்சு, கரண்ட் பில்லு ஏத்தாச்சு. இவ்வளவு சொன்ன போதும். சரியா ஸ்ட்ரீட் லைட் இல்ல, சாலை வசதி இல்ல, குப்பை சரியா எடுக்கிறது இல்ல. இவ்வளவு சொன்ன போதும், வேற ஒண்ணுமே இல்ல. மக்கள் எல்லாம் அதிருப்தி இருக்கிறாங்க. விலைவாசி ஏறி போச்சு. இதுதான் நம்மளுடைய இது. லாண்டான சரியா, சட்ட ஒழுங்கு சரியா இல்ல. இது சொன்னவே போதும். நம்மளுக்கு ஒரு பூத்துல 10% ஓட்டு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம போகணும், அது செய்யணும். அதெல்லாம் நம்ம நம்ம பிஜேபியில இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டிசிப்ளினா, அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி, அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா நான் அந்த இடத்துல வந்திருக்கிறேன், யாரும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வேலை செய்யறதுன்றது பிஜேபி அந்த நிலத்துல. நானும் கூட அந்த கட்சியில இருந்தவன். நானும் நரேந்திரா, நம்ம அங்க இவரு இருக்கிறாரு, கோத்தராஜ் இருக்கிறாரு, அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் நாராயணப்பா, அப்புறமா நரேந்திரன்ஜி நின்னார் அந்த டைம்ல. அப்பெல்லாம் நாங்க எல்லாம் வீட்டுல இருந்தே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போய் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுதான் அப்படி எல்லாம் அந்த மாதிரி ஒரு வேலை செய்யற ஒரு இது இருக்கிறவங்க தான் நம்ம இது கட்சி. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிற உறுதி. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை. ஏன்னா நீங்க தான் கேண்டிடேட், நான் இல்லை. அந்த மாதிரி நீங்க வேலை செய்யணும். அடுத்த நம்ம கண்டிப்பாக எல்லாரோட ஒருத்தரா இருந்து எல்லாருக்கும் நம்ம வேலை, இந்த ஒசூர் நல்லா ஆகணும், ஒசூர் மக்களுக்கு நல்லது நடக்கணும், இந்த மாநிலம் நல்லா இருக்கணும், இந்த மாநில மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம தேசிய கட்சி நம்மளுடைய பிஜேபி இன்னைக்கு நம்ம நல்ல இணக்கமா இருக்குது தமிழ்நாடுக்கு. அண்ணன் எடப்பாடி அவருக்கு ஏன்னா 11 மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்துல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துதுன்னா அது நம்ம நரேந்திர மோடி கிட்ட அந்த எடப்பாடி அவருடைய இணக்கம் தான் அது காரணம். இன்னைக்கு இருக்கிற ஆட்சி அவங்க ஏதோ சொல்லிட்டே இருக்குது. நம்ம இவ்வளவு சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமான சாலைகள் போட்டு, பிரிட்ஜஸ் கட்டி, அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி, ஸ்கூல்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவு வந்திருக்குதுன்னா அது காரணம் நம்ம மத்திய அரசோட இணக்கமா இருக்கிறதுனாலதான் அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுது. இவங்க வேலை செய்ய முடியலன்னா அவங்க இணக்கமா இல்ல, சரியா கோஆபரேட் பண்றது இல்ல, அவங்களோட வேலை வேற. அதனால அந்த இணக்கமா இருக்கிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ற கட்சி நம்ம பிஜேபி. ஏன்னா இன்னைக்கு ஊர் ரொம்ப வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னா ஓசூருக்கு ஸ்மார்ட் சிட்டி வேணும். இந்த ஸ்மார்ட் சிட்டி யாரு கொடுக்கறது? ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இல்ல. அது மத்திய அரசு கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? நம்ம நரேந்திர மோடிஜி தான் கொடுக்கணும். அது கொடுப்பாங்க கண்டிப்பாக. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஓசூர், ஏன்னா ஓசூர் நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி. அதனால கண்டிப்பாக அது கேட்ட உடனே ஓசூருக்கு 2000 கோடி மினிமம் 2000 கோடி பேக்கேஜ்ல ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இவங்க ஜெயிச்சு நல்லா நம்ம ஆட்சி வந்த உடனே அது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒசூருக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுது. அதனால நீங்க எல்லாம் தயவுசெய்து அண்ணா சொன்ன மாதிரி, நம்மளோட தலைவர் சொன்ன மாதிரி, நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நம்ம வேலை செய்யறது. நம்ம அந்த பூத்துல நல்ல மெஜாரிட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பாடப்படுவேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன்.